பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனுமான கருத்தியலும் அது ஏற்படுத்தும் பாதகங்களும். இப்போது நாம் புலன் உணர்வுடன் கூடிய ஊகம் மற்றும் அனுமான தீர்வு பற்றியும் அதன் பாதகங்கள் பற்றியும் காண்போம். இந்த வழிமுறையால் உலகில் 3 வெவ்வேறான கருத்துக்கள் உருவாகியுள்ளன: இணை கற்பித்தல், துறவு மனப்பான்மை, எல்லாம் இறைமயம். இம்மூன்று கருத்துக்கள் பற்றி தனித்தனியாக ஆய்வு செய்வோம். இணை கற்பித்தல். இந்த பிரபஞ்சம், அதன் இயக்கம், இயக்குனர் பற்றிய பல்வேறு கருத்துக்களில் ஒன்று. பிரபஞ்சம் இறைவனின் அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான். ஆனால் அந்த அதிகாரம் ஓரிறைவனிடம் இல்லை, பல்வேறு கடவுள்கள், சக்திகளிடம் இருக்கிறது. மனிதனின் நன்மை, தீமை, வெற்றி, தோல்வி, இலாபம், நஷ்டம் போன்றவற்றை பல்வேறு கடவுள்களின் தயவின்மையை பொறுத்து இருக்கின்றன. இக்கருத்தை கொண்டிருப்பவர்கள் மேலும் தங்கள் ஊகம், அனுமானங்களை பயன்படுத்தி இறையாற்றல் எங்கெங்கு யார் யார் கைகளில் உள்ளன என்றும் முடிவு செய்ய முயல்கிறார்கள். பார்வையில் பட்டதை எல்லாம் பரம பொருளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இத்தகைய கருத்தியல் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் பாதகங்கள் பல. இதோ அவற்றில் சில. முதலாவதாக, மனித வாழ்வு முழுவதும் ஊகங்கள் வந்து குவியும் இடமாக மாறிவிடும். பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள் இன்றியே தனது ஊகம், அனுமானத்தினால் தவறான பல்வேறு கருத்துக்களை மனிதன் ஏற்படுத்திக் கொள்வான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் தனது விதியில் நல்ல தீய விளைவுகளை ஏற்படுத்தும் எனும் முடிவுக்கு தானாகவே வந்து விடுவான். இதனால் நல்ல விளைவுகள் பற்றிய கற்பனை நம்பிக்கையிலும் தீய விளைவுகள் பற்றிய கற்பனை பயத்திலும் அவன் மூழ்கி தன் ஆற்றல் பலதை பயனற்ற வகையில் வீணடித்து விடுவான். சில சமயம் ஏதோ ஒரு சமாதியின் மீது நம்பிக்கை வைத்து அது தனது காரியத்தை முடித்து கொடுக்கும் என்று கருதுகிறான். சில சமயம் ஏதோ ஒரு கற்சிலையை நம்பி அது தனது விதியை சீராக்கிவிடும் என்று நினைக்கிறான். சில சமயம் தனது பணியை முடித்து தரும் ஏதோ ஒரு கற்பனை கடவுளை மகிழ்விக்க ஓடி அலைகிறான். சில சமயம் அபசகுனம் என்று ஒன்றை கருதி மனமுடைந்து போகிறான். நல்ல சகுனம் என்று வேறொன்றை எண்ணி ஆகாயக்கோட்டை கட்டுகிறான். இவை அனைத்தும் மனித சிந்தனைகள், முயற்சிகளை முடக்கி முடமாக்கிவிடும். இயற்கை உபாயங்களின் வழியிலிருந்து தடம் புரளச் செய்து இயற்கைக்கு மாறான வழியில் மனிதனை செலுத்திவிடும். இரண்டாவதாக, மேற்கண்ட கருத்தோட்டத்தின் காரணமாக பூஜை, புனஸ்காரம், காணிக்கை, படையல், நேர்த்திக்கடன் என பல்வேறு சடங்குகள், சம்பிரதாயங்கள் உருவாகின்றன. இவற்றில் அதிகம் மூழ்குவதால் பெரும்பாலான மனித முயற்சி மற்றும் செயல்பாடுகள் வீண் வேலைகளில் விரயமாகிறது. மூன்றாவதாக, இவ்வாறு இறைவனுக்கு இணை கற்பித்து இது போன்ற ஊகங்களில் மூழ்குவோரை மூடர்களாக்கி தங்கள் வலையில் விழ வைக்கும் சூழ்ச்சிக்காரர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. ஒருவன் அதிகாரத்தில் அமர்கிறான். சூரிய, சந்திர மற்றுமுள்ள இதர கடவுள்களுடனும் தனது வம்சத்தை இணைத்து தன்னிடம் கடவுளின் அம்சம் உள்ளது, எனவே நீங்கள் அனைவரும் எனது அடிமைகள் என்று கூறி மக்களை நம்ப வைக்கிறான். இன்னொருவன் புரோகிதனாக, பூசாரியாக வடிவம் எடுக்கிறான். உங்களது இலாப நஷ்டம் யாரிடம் உள்ளதோ அத்தகைய கற்பனை கடவுளோடு தனக்கு தொடர்பு உண்டு, எனவே நீங்கள் என் மூலமாகத்தான் அக்கடவுளை அடைய முடியும் என்று மக்களிடம் கூறுகிறான். வேறொருவன் மந்திரவாதி, சூனியக்காரன், வலி, பீர் என தன்னை பறைசாற்றிக் கொண்டு மந்திர மாயங்கள் செய்து மக்களை ஏமாற்றி பிழைக்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த மந்திர பொருட்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் உங்கள் தேவைகளை நிறைவு செய்யும் என நம்ப வைக்கிறான். நாளடைவில் இந்த சூழ்ச்சிக்காரர்கள் வலிமை வாய்ந்த வாரிசுகளாக, பீடாதிபதிகளாக, மடாதிபதிகளாக வளர்ந்து விடுகின்றனர். அவர்களது செல்வாக்கும் சொல்வாக்கும் படிப்படியாக ஆழ வேரூன்றி விடுகிறது. இறுதியில் இவ்வகை அரச பரம்பரையினர், மதகுருமார்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் போன்றோரின் போலியான இறையம்சம் அனைத்து மக்களின் மீதும் ஆதிக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறது. இந்த பொய்க்கடவுள்கள் மக்களை இழிவாக நடத்துவதோடு பால் தரும், சுமை சுமக்கும் கால்நடைகளாக மக்களை அவர்கள் பயன்படுத்தும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிடுகிறது. நான்காவதாக, இது போன்ற கருத்தோட்டத்தால் கலை, இலக்கியம், தத்துவம், கல்வி, அரசியல், சமூக அமைப்பு போன்றவற்றுக்கு சக்தி வாய்ந்த எந்த அடித்தளமும் இருக்காது. கற்பனை கடவுளிடமிருந்து மக்கள் பின்பற்றத்தக்க எந்தவோர் அறிவுரையும் கிடைக்காது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு வரையறுக்கப்பட்டிருக்குமென்றால், மனிதன் கடவுளின் தயை மற்றும் உதவியை பெற சில வழிபாட்டுச் சடங்குகளை நிறைவேற்றினால் போதும். மீதமுள்ள வாழ்க்கை விவகாரங்களுக்கான சட்ட திட்டங்களை இயற்றுவதோ நடைமுறை ஒழுங்குகளை நிர்ணயிப்பதோ கடவுளின் பணி அல்ல, அது மனிதன் தாமே செய்து கொள்கின்ற வேலையாகிவிடுகிறது. ஆக இதற்கு முன் குறிப்பிட்ட புலன் உணர்வுகளால் ஒரு கருத்தியலை அமைத்து கொண்ட சமூக அமைப்பும், ஊகம் மற்றும் அனுமானத்தால் கருத்தியலை உருவாக்கிக் கொண்ட இறைவனுக்கு இணை கற்பிக்கும் சமூக அமைப்பும் ஒரே பாதையிலேயே பயணிக்கிறது.
ஒழுக்கம், பண்பாடு, கல்வி, அரசியல், பொருளாதாரம், கலை, இலக்கியம் போன்றவற்றில் இரு பிரிவினரும் ஒரே மாதிரியானவர்களே. இறைவனுக்கு இணை கற்பிக்கும் நடைமுறைக்கும் எல்லாம் இயற்கையே என்ற அஞ்ஞான நடைமுறைக்கும் அடிப்படையில் எந்த ஒரு வித்தியாசமும் வேறுபாடும் இல்லை. துறவு மனப்பான்மை. புலனுணர்வோடு ஊகம் மற்றும் அனுமானங்களால் உருவாக்கும் இன்னொரு கருத்து என்னவென்றால், இந்த உலகமும் அதில் மனித உடல் நிலை பெற்றிருத்தலும் அது ஒரு வகையான சிறைச்சாலையாகும். மனித ஆன்மா தண்டனை பெற்ற ஒரு கைதியின் நிலையில் அந்த சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கிறது. இன்பங்கள், இச்சைகள் இவற்றால் மனிதனுக்கு ஏற்படும் தேவைகள் அனைத்தும் உண்மையில் இந்த சிறையின் விலங்குகளாகும். மனிதன் எந்தளவுக்கு இந்த உலகோடும் அதில் உள்ள இன்பங்களோடும் தொடர்பு கொண்டிருப்பானோ அந்தளவுக்கு இவ்விலங்குகளோடு இறுகப் பிணைந்து போவான், மேலும் அதிக வேதனைக்கு உட்படுத்தப்படுவான். எனவே வாழ்வின் அனைத்து தொல்லைகளிலிருந்தும் தொடர்புகளை அரித்துக் கொள்வதைத் தவிர விமோசனத்துக்கு வேறு வழியில்லை. உடல் மற்றும் மன விருப்பங்களை நிறைவு செய்ய மறுத்துவிட வேண்டும். ஊன் உதிரத் தொடர்பால் உருவாகும் பற்று பாசத்தை முற்றிலும் இதயத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். பூத உடல், பரம வைரியான மனம் இவ்விரண்டையும் புலனடக்கம் மற்றும் அறமுயற்சிகளால் எந்தளவுக்கு கஷ்டங்களுக்கு உள்ளாக்க வேண்டும் என்றால் ஆன்மாவின் மீது அவற்றின் மேலாதிக்கம் நிலை பெற்றிடாத அளவு பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஆன்மா மாசு மறுவற்று மென்மையாகி தூய்மை அடைந்திட வேண்டும். வெற்றி, ஈடேற்றம் என்ற முகட்டை தொடும் ஆற்றல் பெற்றிட வேண்டும். மேற்கண்ட இத்தகைய கருத்தியலால் நடைமுறையில் உருவாகும் குறிப்பிடத்தக்க பாதகங்கள் சிலவற்றை இப்போது பார்ப்போம் வாருங்கள். முதலாவதாக, மனித இயல்புகள் அனைத்தும் கூட்டு வாழ்க்கையிலிருந்து தனிமை வாழ்வின் பக்கமும் சமூக உறவிலிருந்து சமூக வெறுப்பின் பக்கமும் திரும்பிவிடும். உலகையும் அதன் இன்பங்களையும் நிராகரிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவான். மட்டுமல்ல, கடமைகளை, பொறுப்புகளை நிறைவேற்ற மாட்டான். பொறுப்புகளிலிருந்து தப்பி ஓடுவான். உறவுகளோடு இணையாமை, பாசங்களை துண்டித்தல் போன்றவையே அவனது வாழ்வில் மேலோங்கி நிற்கும். அவனது ஒழுக்கவியல் பெரும்பாலும் எதிர்மறையானதாகவே ஆகிவிடும். இரண்டாவதாக, இந்த கருத்தின் விளைவாக நல்லவர்கள் உலக செயல்பாடுகளிலிருந்து முற்றிலும் விலகி தமது ஈடேற்றத்தின் கவலையில் மூழ்கி தனிமையை நாடிச் சென்று விடுவார்கள். அப்படியான ஒரு நிலையில் உலக விவகாரங்கள் அனைத்தும் சமூக விரோதிகளின் கைகளுக்கு சென்றுவிடும். அதற்குப் பிறகு என்ன நடக்கும் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. மூன்றாவதாக, சமூக அமைப்பில் இந்த கருத்தாக்கத்தின் செல்வாக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு மக்களிடம் எதிர்மறையான ஒழுக்கவியலும் சமூக விரோதமான தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கொண்ட சிந்தனை போக்கும் ஒருவித சோர்வு மனப்பான்மைகளும் உண்டாகிவிடும். மனிதர்களின் நடைமுறை ஆற்றல்கள் உயிரற்றுப் போய்விடும். கொடுமைக்காரர்களுக்கு மக்கள் எளிதில் இரையாகி விடுவார்கள். ஒவ்வொரு சர்வாதிகார ஆட்சியும் அவர்களை எளிதில் தம் வசப்படுத்திவிட முடியும். உண்மையைச் சொல்வதென்றால் இந்த கோட்பாடு பொதுமக்களை சர்வாதிகாரத்துக்கு ஏற்ற அடக்க ஒடுக்கமான சாதுக்களாக மாற்றுவதில் மந்திர சக்தி பெற்றது. நான்காவதாக, புலனடக்கம், உலகைத் துரத்தல் என்ற இந்த கோட்பாட்டுக்கும் மனித இயற்கைக்கும் இடையே தொடர்ந்து போராட்டம் நடைபெறும். இருந்தாலும் பெரும்பாலும் இந்த போராட்டத்தில் மனித இயற்கைக்கு முன் அவை தோல்வியடைந்து விடுகிறது. தோல்வியுற்ற பின்னர் தனது பலவீனங்களை மறைக்க சாக்கு போக்கு என்ற திரையின் பின்னால் புகலிடம் தேட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இதன் விளைவாக சில இடங்களில் பிறவி பாவங்களிலிருந்து தூய்மை பெறுவதற்கான பிராயச்சித்த கொள்கை உருவாகிறது. சில இடங்களில் நிகட்காதல் கொள்கை பற்றிய வித்தை கலை விவரிக்கப்படுகிறது. சில இடங்களில் உலகத்துறவு எனும் போர்வையில் உலக இரசிகர்களே வெட்கித் தலை குனியும் அளவுக்கு உலகாயுத மன்மத லீலைகள் நடத்தப்படுகின்றன. எல்லாம் இறைமயம். புலன் உணர்வால் பெறப்பட்ட அறிவோடும் ஊகம் மற்றும் அனுமானத்தால் உருவாகும் மூன்றாவது கருத்து இதுதான். மனிதன் முதற்கொண்டு இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே உண்மையானவை அல்ல. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்ற சொல்லுக்கிணங்க எல்லாம் வெறும் மாயைதான். உலகப் பொருட்கள் அனைத்துமே தமக்கென வாளுயிர் பெற்றவையாக இல்லை. யதார்த்தத்தில் வாளுயிர் பெற்ற ஒரே பரமபொருள்தான் உலகில் உள்ளது. அது தன்னை வெளிப்படுத்த நாம் உலகில் காணும் அனைத்து பொருட்களையும் சாதனங்களாக ஆக்கியுள்ளது. அந்த பரம பொருள்தான் இந்த பொருட்களில் எல்லாம் இருந்து இயங்குகிறது. இன்னும் விளக்கமாக கூறுவதென்றால், இந்த கொள்கையின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகள் உருவாகியுள்ளன. ஆனால் அப்பிரிவுகள் அனைத்திலும் எல்லா பொருளும் ஒரே பரம பொருளின் வெளித்தோற்றங்களே. உண்மையில் இருப்பது பரம பொருள் ஒன்றே என்பதுதான் மூல கருத்தோட்டமாக இருக்கிறது.
இந்த கருத்தியலை மனிதன் மேற்கொள்வதால் அவனது நடைமுறை வாழ்வு எவ்வாறு அமையும் என்பதை இப்போது கவனிப்போம். துறவு மனப்பான்மை கொள்கையால் ஏற்படும் நடைமுறை பாதகங்களை முந்தைய பாகங்களில் பார்த்தோம். எல்லாம் இறைமயம் என்ற இந்த கொள்கையை ஏற்பதாலும் இது போன்ற நடைமுறை பாதகங்களே உருவாகும். சில சமயம் எல்லாம் இயற்கையே என்ற அறியாமை கொள்கையால் ஏற்படும் நடைமுறை பாதகங்களுக்கும் இது இட்டுச் செல்லும். ஏன் இவ்வாறு இட்டுச் செல்கிறது? மேற்கண்ட சிந்தனை போக்கை மனிதன் மேற்கொள்ளும் போது அவன் இச்சைகளின் அடிமையாகி விடுகிறான். பின்பு அவை அவனை எந்த திசையில் இட்டுச் செல்கின்றனவோ அந்த திசையின் பக்கம் எந்த தயக்கமும் இன்றி ஓட ஆரம்பித்து விடுகிறான். நான் செல்லவில்லை, என்னுள் இயங்கும் பரமபொருளே என்னை இட்டுச் செல்கிறது என்ற நம்பிக்கை அவனை இத்தகைய தவறான வழிமுறைகளில் கொண்டு போய்விடுகிறது. ஆகவே இணை கற்பித்தல், துறவு மனப்பான்மை என்ற முதலிரண்டு கருத்தியலைப் போலவே எல்லாம் இறைமயம் என்ற இந்த மூன்றாவது கருத்தியலும் அதன் நடைமுறை செயல்பாடுகளும் அஞ்ஞானம் மற்றும் அறியாமையே. ஏனெனில் முதலாவது மேற்கண்ட எந்த கொள்கையும் அறிவாதாரங்களை அடிப்படையாக கொண்டு அமையவில்லை. வெறும் ஊகம், அனுமானம், கற்பனை இவற்றின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, அவை யதார்த்தத்துக்கு மாற்றமாக இருப்பது நடைமுறை அனுபவத்தால் நிரூபணமாகிவிடுகிறது. அவற்றில் எந்த கொள்கையாவது யதார்த்தத்துக்கு இசைந்தவாறு இருந்தால் அவற்றின்படி செயல்படும் போது அனுபவத்தில் தீய பின்விளைவுகள் உண்டாகியிருக்காது. ஒரு பொருளை மனிதன் உண்ணும் போதெல்லாம் அவனுக்கு வயிறு வலி வருகின்றதென்றால் அந்த அனுபவம் அந்த பொருள் அவனுடைய ஜீரண சக்திக்கும் இயல்புகளுக்கும் ஒத்துவரவில்லை என்று தானாகவே நாம் முடிவுக்கு வந்து விடுகிறோம். இதேபோல இறைவனுக்கு இணை கற்பித்தல், முற்றிலும் இவ்வுலகத்தை துறத்தல், அனைத்தையும் இறைமயமாக்கல் என்ற இந்த மூன்று கருத்தியல்களின்படி மனிதர்கள் காரிய மாற்ற முற்படுகின்ற போது தனி மனிதனும் சரி, ஒரு சமூகமும் சரி, தீய விளைவுகளையே அனுபவிக்கின்றார்கள். இந்த நடைமுறை அனுபவம் ஒன்றே இக்கருத்தியல்கள் எதுவொன்றும் உண்மையின் பாற்பட்டதல்ல என்று முடிவு செய்ய போதுமான ஆதாரமாகும். பின்னர் ஏன் இந்த கருத்தியல்களை உலகம் இன்னும் கட்டிக்கொண்டு அழவேண்டும், தீய விளைவுகளை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று சற்று யோசியுங்கள். இதுவரை விளக்கியதிலிருந்து இருள் எது என்பது ஓரளவு விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள் இப்போது ஒளியின் பக்கம் பயணிப்போம்.